வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பலகாரம் வரிசை ஸ்பெஷலில் ரிப்பன் பகோடா பார்க்க போகிறோம். ரிப்பன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் திருத்தி நாங்கள் போட முடியும். நீங்கள் உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய போகலாம். இப்போ ரிப்பன் பகோடா செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு கழுவி காய வச்சு அரைச்சது, இடியாப்ப மாவு வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, கடையில் வாங்கியிருந்தாலும் எடுத்துக்கோங்க. அளவுன்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு எப்போவுமே கையில் ஒரு அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அதிலேருந்து ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி அளவு தான். நீங்கள் பெரிய அளவில் செய்யணுன்னா இதையே நீங்கள் வந்து அப்படியே அரை கிலோவுக்கு இவ்வளோ அப்படியே மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா இது வந்து 1/4 கிலோ மாவு வரும். அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இது 1/4 கிலோ பச்சரிசி மாவு, இது 100 கடலை மாவு, ஒரு 50 பொட்டுக்கடலை. இது வந்து பொட்டுக்கடலையை மாவாக்கிக்கணும். நம்ம கொஞ்சம் பொறப்பாக இருக்கும், நல்லா நைஸாக ஆக்கிக்கலாம். பச்சரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு அரை கப்பு, பொட்டுக்கடலை மாவு 1/4 கப்பு. கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் முன்ன பின்ன அதிகமாகிட்டாலும் தப்பு இல்லை. அப்போ இதில் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், வெள்ளை எள்ளு, இங்கே கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பொரிச்சு எடுக்க எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வந்து போன பதிவில் நம்ம பதிவில் போட்டிருக்கிறோம் ரிப்பன் பகோடா. அதில் வந்து நான் வேறு மாதிரி ஸ்டைல் போட்டிருப்பேன். இது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் போய் பார்க்காதவங்க அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து செக் பண்ணி நீங்கள் அதிலேருந்து எடுத்து பாருங்கள். அந்த ரெசிபிக்கும் இந்த ரெசிபிக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். அது வேறு விதம். அதில் நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வெண்ணெய் சேர்த்துருப்பேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் நான் அடுப்பில். இது பாருங்கள். அது வந்து ஒரு கரண்டி எண்ணெய் வந்து நான் சூடாக கொஞ்சம் எடுத்து ஊற்றி இந்த மாதிரி செய்ய போகிறேன். இப்போ பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போது பொட்டுக்கடலை மாவு அரைச்சின்னு வந்துட்டேன் நான். இப்போ இதில் வந்து பச்சரிசி மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பிசையறதுக்கு உங்களுக்கு எது வாட்டமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு பவுலு பச்சரிசி மாவு, அரை கப்பு வந்து கடலை மாவு. இதுவும் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோங்க. கடலை மாவு எல்லாம் பலகாரம் தீபாவளிக்காக மாவு அரைப்பீங்க, அரைச்சி வச்சிங்கன்னா நிறைய டிஷ்ஷுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு போட்டால் கொஞ்சம் பொறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். போன பதிவில் வந்து நான் மிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி போட்டிருப்பேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இந்த வாட்டி வந்து வெறும் பெருங்காயம், உப்பு, எள்ளு அந்த மாதிரி போடுறேன். டிஷ்ஷு மாற்றி இருக்கும். பார்த்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வெள்ளை எள்ளு இது எல்லாமே நான் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடாக இருக்க ஆயிலில் ஒரு கரண்டி நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறோம். இதையெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். எண்ணெய் காயுது. எண்ணெய் காய்ஞ்சிச்சின்னா அதுலேருந்து ஒரு கரண்டி அளவு எடுத்து நம்ம மாவில் சேர்த்து மாவில் வந்து ஊற்றிட்டு உடனே கை வச்சு பிசைய முடியாது, சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கரண்டியால் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் சூடான ஆயில் வந்து நான் மாவில் கொஞ்சம் கலக்கிறேன். இப்போ இது கலந்து விட்டுட்டு இதை நம்ம வந்து ஒரு கரண்டியால் கலக்கிக்கலாம். நீங்கள் வெண்ணெய் கூட சேர்க்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட கொஞ்சம் சேர்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்க்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கம்ஃபர்டபுளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் டிஷ்ஷு. இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாவு நல்லா எண்ணெய்லாம் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி மாவு வந்து காஞ்சிருக்கும். நல்லா அந்த மாவு வாட்டத்தை பொறுத்து தான் தண்ணி வரும். தண்ணி வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு வந்து பொடிச்சு போடலாம். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சி
வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுன்னா நம்ம போட்டு எடுத்துடலாம். ஈஸியான டிஷ்ஷு தான், ஈஸியாகவே செய்திடலாம். நல்லா மணம், பெருங்காயம் மணம் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதில் இருக்கிற ரெசிபீஸ் எல்லாம் நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட செய்யலாம், ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு சின்ன டவுட்டுனாலும் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. நான் அதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் உடனே நான் கிளியர் பண்ணிவிடுவேன். நேற்று கூட ஒருத்தவங்க வந்து முறுக்குக்கு பருப்பு முறுக்குக்கு கேட்டிருந்தாங்க. நான் கப்பில் மெஷர்மெண்ட்டை சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அளவு சொல்ல மாட்டிங்களா, அளவு தெரியாதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் அளவு சொல்லியிருக்கிறேன். 1 கிலோ மாவுக்கு 200 பச்சை பருப்புன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏதாவது நிறைக்குறை இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு, இது இருக்கட்டும். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ இது வந்து நான் வந்து இந்த ஓலை பகடா அச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம ஆயில் தடவி 2 பக்கமும் உள்ளேயும் வெளியிலையும் நம்ம எண்ணெய் தடவிட்டோன்னா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம ஆயில் தடவிக்கலாம். ஆயிலோ நெய்யோ எது கையில் கொஞ்சம் எண்ணெய் பசந்து தடவிக்கோங்க. அதே மாதிரி இந்த மேல் உழக்குலையும் நம்ம வந்து தடவிக்கலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வரும். இப்போ இதிலேருந்து மாவு கொஞ்சம் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த அச்சில் ரொம்ப ஃபுல்லாக போடாதீங்க, ஒரு 3/4 பதத்துக்கு போட்டால் போதும். இப்போ நீங்கள் வந்து உப்பு வந்து நல்லா மாவு கலக்கும் போதே உப்பு இருக்கான்னு அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிசைய முடியாது உப்பு போட்டு. அதனால் அப்போவே நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு அரை உப்பு இருந்தால் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், நான் இந்த ஓலை பகடா அச்சில் போட்டுட்டேன். இப்போ மாவு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சான்ட்டு ஒரு பிட்டு சும்மா சின்ன துளி போட்டு பார்க்குறேன். மேலே எழும்பிச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சூடாகணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அதனால் கொஞ்சம் இது பண்ணுவோம், கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கு பாருங்கள். இப்போ நான் இது வந்து இந்த ரிப்பன் பகடா அச்சில் மாவு பிழிஞ்சிட்டேன். இப்படி அழகாக 2 ரோ சுட்டுக்கோங்க. அதிகமாக போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம இப்படி திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு நல்லா எண்ணெய் ஓசை அடங்கின ஒரு வரைக்கும் செவரை விட்டு நம்ம எடுக்கலாம். நல்லா செவரட்டும். நம்மளுக்கு இந்த எண்ணெய் ஓசெல்லாம் அடங்கணும், அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி விட்டாச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு ஜல்லியில் மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம புழியலாம். அடுத்த ஷிஃப்ட்டு புழிஞ்சிக்கலாம். இன்னும் ஒரு வாட்டி புழியறேன் பாருங்கள், அழகாக வரும். நீங்கள் எப்படி வேணாலும் ரவுண்ட் ஷேப்பில் நீட்டு வாட்டத்துலலாம் கூட புழிஞ்சி விடலாம். அவ்வளோதான். 2வது இடம் புழிஞ்சிட்டேன். இதையும் இதே மாதிரியே 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே நான் ஓலை பகடா ரிப்பன் பகடா நான் பொரிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். முதல்ல கொஞ்சமாக செய்து பாருங்கள், அப்புறம் பெரிய அளவில் செய்யுங்க. ஏதாவது சின்ன டவுட்டுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், உடனே பதில் சொல்லுவேன் நான். இப்போது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.